தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கையில் தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் மரணம் ஏற்படுத்திய அதிர்வுகள், சுயேட்சை உறுப்பினர் அர்ச்சுனாவின் கைதுக்கு பின்னான அதிர்வுகள் மற்றும் அமெரிக்காவில் நடுவானில் ஏற்பட்ட மோசமான விபத்து, இதற்குமப்பால் புகலிட நாடுகளின் வீதி விபத்துகளில் ஈழத் தமிழர்கள் பலியாகும் துன்பியல் குறித்த செய்திகளும் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். உலகின் வரலாற்று காலமானியில் எவ்வாறு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்ற காலகட்டங்களை குறிக்கும் வகையில் கிமு கிபி என்ற குறியீடுகள் உள்ளதோ, அதுபோலவே தமிழரசு கட்சியை பொறுத்தவரை மாவை சேனாதிராஜா என்ற அடையாளத்துக்கும் 2 காலப்பகுதிகள் உள்ளன. அவரது முதற் பகுதி காலம் துடிப்பு மிகுந்த கட்சியின் இளைய உறுப்பினர் ஒருவரின் தீவிரமான போராட்ட காலமாகவும், அவர் செய்த போராட்டங்கள் மற்றும் சிறைவாசங்கள், நாடு கடத்தல்களை எதிர்நோக்கிய ஒரு மனிதருக்குரிய காலகட்டங்களாக அமைகின்றன. ஆனால் அதே போலவே அதே அரசியல் மனிதரின் 2ஆம் பகுதி விசித்திரங்கள், சுயநலங்கள், கட்சியில் முளைத்த எதேச்சாதிகார முகங்களை அடக்க தவறிய பொறுப்பு, இன்று தமிழரசு கட்சி எதிர்நோக்கும் நிலைக்கும் அவரும் ஒரு காரணம் என்ற பொறுப்பு கூறலை சுமக்கும் மனிதருக்குரியதாக உள்ளது. இதற்கும் அப்பால் கடந்த வருடம் இடம்பெற்ற ஸ்ரீலங்காவின் முதன்மை தலைவர் தேர்தலில் நடிகர் வடிவேலுவின் நகைச்சுவை பாணியில் ஏணி சின்னத்துக்கும் ஒரு குத்து, தென்னை மர சின்னத்துக்கும் ஒரு குத்து என்ற வாக்களிப்பு விசித்திர நகைச்சுவை மாவை சேனாதிராஜாவை நினைவுபடுத்தும் வகையில் கடந்த வருட செப்டம்பர் மாதத்தில் உலா வந்ததையும் மறுத்துக் கொள்ள முடியாது. ஈழத் தமிழர்களின் அபிஷேக கந்தனான மாவட்டபுரம் கந்தனுக்கு இருக்கும் மாவை என்ற அடையாளத்துக்கு பின்னர் மாவை என்ற இதே அடைமொழி கடந்த சில தசாப்தங்களாக தமிழர்களின் அரசியல் பரப்பில் ஒலிக்க வைத்த பெருமையும் இவரையே சார்ந்தது. இவ்வாறான கலவை நிலைகளை கொண்ட மாவை சேனாதிராஜா என்ற அரசியல் மனிதர் தனக்குரிய இறுதி பிரியாவிடையை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் தமிழர் தாயகத்தின் வடபுலத்தில் பிறக்காத்திருக்கிறார். ஒரு காலத்தில் தமிழரசின் முக்கிய அடையாளமாக இருந்த தந்தை செல்வா என அழைக்கப்படும் SJV செல்வநாயகம் இவ்வாறு தனது உடலின் நரம்பு மண்டலத்தை சிதைத்த பார்க்கின்சன் எனப்படும் நடுக்குவாத நோயால் பாதிக்கப்பட்டு, அதன் தாக்கம் காரணமாக தனது தெல்லிப்பளை வீட்டின் குளியலறையில் 1977 விழுந்து, அதற்கு பின்னர் சில நாட்களாக கோமா எனப்படும் ஆழ்நிலை மயக்கத்தில் யாழ் மருத்துவமனையில் இருந்து காலமானாரோ, இப்போது ஏறக்குறைய மாவை சேனாதிராஜாவுக்கும் இந்த துன்பியல் முடிவுதான் வந்தது. மாவை சேனாதிராஜாவும் தனது வீட்டு குளியலறையில் தவறி விழுந்து யாழ் போதனா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் 2 நாட்களாக சுய நினைவு அற்ற நிலையில் சிகிச்சை பெற்று நேற்றிரவு தனது செயற்கை சுவாசம் இயற்கை சுவாசத்துக்கு மீள முடியாத வகையில் மரணத்தை தழுவிக்கொண்டார். ஆரம்ப காலத்தில் ஸ்ரீலங்காவின் 8 சிறைகளில் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளை தமிழர்களுக்குரிய அரசியல் போராட்டத்தின் விளைவாக சிறைவாசமாக கழித்த மாவை சேனாதிராஜாவின் அசைவற்ற உடல் இப்போது மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவருக்கு தற்போது அரசியல் பிரபலங்களும் மக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். கடந்த சில நாட்கள் வரை அவரை கடுமையாக விமர்சித்த அரசியல் முகங்களும் நீத்தார் பெருமைக்காக அவை அடக்கத்துடன் அஞ்சலித்து நின்றாலும் மாவை சேனாதிராஜா என்ற மனிதரின் எழுச்சியும் வீழ்ச்சியும் பேசப்படத்தான் செய்யும். ஏற்கனவே குறிப்பிட்டது போல மாவை சேனாதிராஜாவின் பிந்திய அரசியல் களம் அவரது இளமை காலத்தில் இருந்த பழைய இலட்சியவாதியை கிரகணப்படுத்தி அவரை ஒரு சுயநல அரசியல்வாதியான தோற்றப்பாட்டை காட்டினாலும் மாவை சேனாதிராஜாவின் அரசியலின் முதல் கட்டம் நிச்சயமாக அவ்வாறானதா அல்ல. தமிழர்கள் மீதான அரசியல் அடக்குமுறைகளை செய்த சிறிமா பண்டாரநாயக்காவின் ஆட்சி காலத்தில் நீண்ட முடியை கொண்ட 6 அடி இளைஞர் ஒருவர் தனது நெற்றியில் ஒரு மெல்லிய நாடாவை கட்டியபடி தனது விரிந்த நெஞ்சை முன்னகர்த்தி தமிழரசின் போராட்டங்களில் முன்னின்ற காலம் அவரது உயிரியல் அடையாளமான சோமசுந்தரம் சேனாதிராஜா என்ற அடையாளத்தை மாவை சேனாதிராஜாவாகவும் சேனாதியாகவும் மாற்றிக்கொண்டது. சிறைவாசங்கள் உட்பட்ட போராட்ட களங்களை கொண்ட அன்றைய மாவை சேனாதிராஜாவை இன்னும் முற்றாக மறுக்கவோ முடியாத ஒரு நிலையால்தான் அவர் மீதான விமர்சனங்கள் ஓரளவுக்கு மென்மையான நிலையில்தான் இறுதி வரை இருந்தன. சிறிமாவின் ஆட்சி காலத்தில் கைது செய்யப்பட்டு பல ஆண்டு காலமாக விசாரணையின்றி தடுத்து வைக்கப்பட்ட 42 தமிழ் இளைய அரசியல் முகங்களில் சேனாதிராஜாவும் ஒருவர். பண்ணை ஆனந்தன் எனப்படும் நவசிவாயம் ஆனந்த விநாயகம், காசி ஆனந்தன் ஆகிய காத்தமுத்து சிவானந்தன்,
மாவை சேனாதிராஜா ஆகிய 3 தலைகளும் அன்றைய நாட்களில் அரசியல் பிரஞை கொண்ட தமிழ் இளையோரிடம் உற்றுநோக்கலை ஏற்படுத்திய தலைகள் என்பதை எப்போதுமே மறத்துக் கொள்ள முடியாது. குறிப்பாக தமிழர்களின் உரிமைக்காக போராடிய அன்றைய தமிழ் இளையோரை கொடுமைப்படுத்திய ஸ்ரீலங்கா புலனாய்வு அதிகாரிகளில் ஒருவராக இருந்த CID பெஸ்டியாம் பிள்ளையின் துன்புறுத்தல்களுக்கு முகம் கொடுப்பது உட்பட ஓரிரு சந்தர்ப்பங்களில் மாவை சேனாதிராஜா மரணத்தின் விளிம்பு வரை கூட சென்று மீண்டவர். ஒரு அரசியல் கைதியாக சிறைவாசம் அனுபவித்து சொந்த வாழ்வில் சில தியாகங்களை புரிந்து இந்திய இலங்கை நாடு கடத்தல்களுக்கு உள்ளாகிய போது மாவை சேனாதிராஜாவின் தனிப்பட்ட வாழ்வு நெருக்கடிக்குரியதாகத்தான் இருந்தது. ஆனால் இவ்வாறான இலட்சியவாதம் கொண்ட அந்த முகம் கால சுழற்சியில் சுயநல அதிகாரத்தில் ஒட்டிக்கொள்ள முயற்சிக்கும் ஒரு அரசியல்வாதியாக அடையாளப்படுத்தப்பட்டார். இந்த அடையாளம் என்று அவர் மீது ஒட்டிக்கொள்ள தலைப்பட்டதோ அன்று முதல் இலட்சிய போராளி என்ற அவரது பழைய அடையாளம் கிரகணப்படுத்தப்பட்டு மாவை சேனாதிராஜாவுக்கு மாவை சேனாதிராஜாவை எதிரியாக தலைப்பட்டார். மாவை சேனாதிராஜா என்ற இலட்சிய செயற்பாட்டாளர் என்று ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற ஆசனங்களை வாங்கி போராக ஏறக்குறைய 1/4 நூற்றாண்டு காலமாக நகர்ந்தாரோ, இல்லையென்றால் 2015ஆம் ஆண்டு முதல் ஏறக்குறைய 10 ஆண்டு காலம் தமிழரசு கட்சியின் தலைவராக இருக்க முனைந்தாரோ, அவ்வாறான காலகட்டத்தில் அவருக்குள் இருந்த இலட்சியவாதி தேய்ந்து விட்டதான விமர்சனங்கள் இப்போதும் உள்ளன. இதனால் தான் தமிழரசு கட்சியில் தொடர்ந்து 10 ஆண்டு காலம் வரை தந்திரமான முறையில் பதவி வகித்த ஒருவராக மாவை அடையாளப்படுத்தப்பட்டார். தமிழரசு கட்சியின் பொது மாநாடு வழக்கமாக 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூட்டப்படும் போதிலும் அவ்வாறாக 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாநாடு கூட்டப்பட்டால் கட்சிக்கு புதிய தலைவர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டு தனது நிலை கேள்விக்குரியதாக மாற்றப்படும் என்ற தந்திரத்துக்காக சுமார் 5 ஆண்டு காலம் வரை அந்த மாநாட்டை ஒத்திவைத்த தலைவர் என்ற விமர்சனமும் அவர் மீது உள்ளது. முடிந்தவரை நீண்ட காலம் கட்சியில் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் மாவை சேனாதிராஜா நடந்து கொண்டதாகவும் அதற்காக அவர் எந்த அளவுக்கும் நகர தயாராக இருந்ததான விமர்சனங்களும் சுமத்தப்பட்டன. தமிழர் விடுதலை கூட்டணியின் முக்கிய முகமான அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் தனக்கு தேசிய பட்டியலில் ஒரு நாடாளுமன்ற ஆசனம் வழங்கப்பட வேண்டும் என மாவை கோரியதான கதைகள் முதல் 2020 தேர்தல் தோல்விக்கு பின்னரும் கடந்த ஆண்டு இடம்பெற்ற தேர்தலுக்கு பின்னரும் அவர் கட்சியில் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரை கோரிக்கொண்டார் என்ற கதைகளும் உள்ளன. இதே போலவே கட்சியில் ஒரு பொறுப்புள்ள தலைவராக கட்சியில் எதேச்சாதிகாரமாக தலையெடுத்த சுமந்திரன் போன்றவர்களை கட்டுப்படுத்த தவறியதால் அவர்களின் எதிர்வினைகளின் ஒரு அங்கமாக மாவை சேனாதிராஜா வீழ்த்தப்பட்டதான விமர்சனங்களும் உள்ளன. ஆனால் கடந்த வருடம் இரா சம்பந்தன் மறைந்தபோது ஈழத்தமிழர்களின் அரசியல் பரப்பு பெரிதும் அனுதாபமாக அசையாத போதிலும் நேற்றிரவு மாவை மரணித்த பின்னர் தமிழ் அரசியல் களம் ஒப்பீட்டு ரீதியில் அனுதாபமாக அசைந்து கொள்வதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உள்ளது. அது மாவை சேனாதிராஜாவின் ஆரம்பகால போராட்ட களம் சார்ந்தது. அந்த களம் தமிழரின் அரசியல் உரிமை போராட்டங்களில் 6 அடி உயரத்தில் தனது நெற்றியில் ஒரு மெல்லிய நாடாவை கட்டியபடி மார்பை முன்னகர்த்தி நகர்ந்த மனிதருக்குரியது என்பதால் அவ்வாறான அடையாளத்தை கொண்ட அந்த மனிதருக்குள்ள மாவை சேனாதிராஜா என்ற அடையாளத்தை இலேசில் மறந்து கொள்ள முடியாது என்பதும் அவரது மரணத்தின் பின்னாலும் காலம் கட்டாயமாக வழங்கிக் கொள்ளும் ஒரு பதிவாகத்தான் உள்ளது. மாவை சேனாதிராஜாவின் மரணம் ஏற்படுத்திய அதிர்வுகளுக்கு மத்தியில் யாழ் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் கைது, அந்த கைதுக்கு பின்னர் அவருக்கு கிட்டிய பிணை விடுதலை, நாளை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா யாழ்ப்பாணத்துக்கு பயணப்படும் நிலையில் அவரது தலைமையில் இடம்பெறவுள்ள யாழ் மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தை மையப்படுத்திய அர்ச்சுனாவின் எதிர்வினைகள் குறித்த ஊகங்களும் கருத்துக்களும் சமூக வலைத்தளங்களை அதிர்வுகளுக்குள்ளாக்கியுள்ளன. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அனுராதபுரத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் அர்ச்சுனா ராமநாதன் நேற்று சாவகச்சேரி பகுதியை வைத்து அனுராதபுரம் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவருக்கு பிணை விடுதலை வழங்கப்பட்டது. ஏற்கனவே ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி அனுரகுமார திசாநாயக்காவின் நாளைய யாழ்ப்பாண பயணத்தை மையப்படுத்தி அறவழி போராட்டத்தை நடத்தி கொள்ள அர்ச்சுனா அழைப்பு விடுத்திருப்பதால் அந்த அழைப்பு தொடர்பாக ஏற்கனவே யாழ் நீதிமன்றத்தால் அர்ச்சுனாவுக்கு கட்டளை பிறப்பிக்க நிலையில் அனுராதபுரம் காவல்துறையின் கைது நேற்று இடம்பெற்றது. அர்ச்சுனா மீதான இந்த திடீர் நகர்வுகள் ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் யாழ் பயணத்தின் போது அவர் ஏற்படுத்தக்கூடிய எதிர்வினைகளை கட்டுப்படுத்தும் ஒரு நோக்கத்துடனானது என்ற விமர்சனங்கள் இருக்கும் நிலையில் அனுராதபுரத்தில் வைத்து நேற்று சிங்கள ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அர்ச்சுனா ராமநாதன் இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்தில் தனக்கு நம்பிக்கை இல்லை என தெரிவித்ததுடன் தான் நீண்டகாலம் அரசியலில் நீடிக்கப் போவதில்லை என குறிப்பிட்டிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயம்.
அடுத்து புலம்பெயர் நாடுகளின் செய்திகளை நோக்கிக் கொண்டால் கனடாவில் அண்மையில் நடந்த வீதி விபத்தில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த இளவயதான தந்தை ஒருவரும் அவரது மகளும் பலியான நிலையில் இந்த வாரம் லண்டன் நோர்த்ஹோல் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் லண்டன் ஹெய்ஸ் பகுதியைச் சேர்ந்த 47 வயதான சிவரஞ்சன் சிவகுமாரன் என்ற 2 பிள்ளைகளின் தந்தையான ஈழத்தமிழர் ஒருவர் சம்பவ இடத்தில் பலியான துன்பியல் இடம்பெற்றுள்ளது. அதிகாலை வேளை இந்த விபத்து நோர்த்ஹோல் பகுதியின் ரைஸ்லிப் வீதியில் இடம்பெற்றுள்ளது. ஆபத்தான முறையில் மிக வேகமாக BMW ரக வாகனம் ஒன்று செலுத்திய இளைஞர்களை சுற்றுக்காவல் பணியில் இருந்த காவல்துறையினர் துரத்தி சென்ற போது குறித்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து எதிர்ப்புறத்தில் ஈழத்தமிழர் பயணித்த ஃபோர்ட் போக்கஸ் ரக வாகனம் மீது மிக மோசமாக மோதிய போது இந்த உயிர் பலி இடம்பெற்றது. மோதிய வாகனத்தில் இருந்த இளைஞர்கள் படுகாயம் அடையாமல் இருந்த நிலையில் எதிரே வந்த வாகனத்தில் பயணித்த ஈழத்தமிழரின் உயிர் பறிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தில் இருந்த 25 வயதான பெக்கிங்ஹாம் ஷேர் பகுதியைச் சேர்ந்த கமில் ரூபா என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டு அக்ஸ்பரிக் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். 2 ஆண் பிள்ளைகளின் தந்தையான சிவரஞ்சன் சிவகுமாரன் அதிகாலை வேளை போக்லிப்ட் எனப்படும் பொருட்களை ஏற்றி இறக்கும் இயந்திரத்தின் சாரதியான தனது பணிக்கு புறப்பட்ட வேளை இந்த துன்பியல் விபத்து ஏற்பட்டிருந்தது. இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்காவில் 2 வான்கலங்கள் நடுவானில் மோதிக்கொண்ட விபத்து உலக ஊடகங்களுக்கு புதிய துன்பியல் செய்திகளை வழங்கியுள்ளன. தலைநகர் வாஷிங்டனில் இடம்பெற்ற இந்த விபத்து அமெரிக்க வரலாற்றில் இடம்பெற்ற மோசமான வான் விபத்து பட்டியலில் இணையும் வகையில் ஆரம்பகட்ட செய்திகள் வந்துள்ளன. இந்த பதிவு பதியப்படும் வரை இடம்பெற்ற தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் இதுவரை யாரும் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கவில்லை. 60 பயணிகள் மற்றும் 4 விமான சிப்பந்திகளுடன் வாஷிங்டன் ரீகன் விமான நிலையத்தில் தரையிறங்க முற்பட்ட அமெரிக்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான பொம்பார்டியர் ரக பயணிகள் விமானமும் அமெரிக்க ராணுவத்தைச் சேர்ந்த 3 பயணித்த பிளாக் ஹாக் சிக்கோர்சி H-60 ரக உலங்கு வானூர்தியும் இரவு 9 மணிக்கு முன்னர் நடுவானில் மோதி போடோமோக் ஆற்றில் விழுந்துள்ளன. இந்த விபத்து தொடர்பாக வெளியான பல காணொளிகளில் இந்த மோதலின் போது நடுவானில் பெரிய நெருப்பு பந்து உருவாகியமை தெரிந்தது. மீட்பு பணியாளர்களிடமிருந்து கிட்டிய நிழல் படங்களை அவதானிக்கும் போது குறித்த விமானம் பல துண்டுகளாக உடைந்து ஆற்றில் வீழ்ந்திருப்பது தெரிகிறது. இதனையடுத்து குறித்த ஆற்றுப்படுகையில் தேடுதல் மற்றும் மீட்பு பணி முனைப்புகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த பணிக்காக இதுவரை 300 மீட்பு பணியாளர்கள் அங்கிருந்தாலும் இருளான நிலையும் குறித்த ஆறு சேரும் சகதியுமாக இருப்பதால் நீரடி நீச்சல் பிரிவினர் ஆற்றில் தேடுதல்களை நடத்த மிகவும் கடினமான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. நடுவானில் மோதிக்கொண்ட 2 வான்கலங்களும் நீரில் மூழ்கியுள்ளதை வாஷிங்டன் முதல்வர் முரியல் பவுசர் உறுதிப்படுத்தினார். இந்த விபத்தை அடுத்து ரீகன் விமான நிலையம் இன்று உள்ளூர் நேரப்படி முற்பகல் 11 மணி வரை மூடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நடுவானில் இவ்வாறாக வான்கலங்கள் மோசமாக மோதிக்கொண்ட விபத்து நிச்சயமாக தடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். குறித்த பயணிகள் விமானம் விமான நிலையத்தில் தரை இறங்கும் வகையில் தனது சரியான மற்றும் வழக்கமான பாதையில் பயணித்த நிலையில் ராணுவ உலங்குவானூர்தி நீண்ட நேரமாக குறித்த விமானத்தை நோக்கி பயணித்ததை விமான நிலையத்தின் கட்டுப்பாட்டு கோபுரம் அவதானிக்க தவறியது ஏன் என்ற கேள்வியையும் டொனால்ட் ட்ரம்ப் எழுப்பியுள்ளார். வான்கலங்களின் சிதைவுகள் விழுந்த போடோமோக் நதியின் சராசரி ஆழம் 24 அடி என்றாலும் இந்த நதி 400 மைல்கள் நீளத்தை கொண்டது என்பது இன்னொரு விடயம். 1982ஆம் ஆண்டு வாஷிங்டனில் ஏர் புளோரிடா விமானம் மோதியதற்கு பின்னர் வாஷிங்டனில் ஏற்பட்ட மிக மோசமான வான் பேரழிவாக இந்த விபத்து இருக்கக்கூடும் என்ற கவலைகள் தற்போது அதிகரித்து வருகின்றன. இதேபோலவே 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் அமெரிக்காவில் பதிவாகியுள்ள முதலாவது வணிக சேவை வான் விபத்து இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவை இந்த விபத்து குறித்து இந்த பதிவு பதியப்படும் போது இருந்த நிலவரங்கள். எனினும் இந்த விபத்து குறித்த புதிய விவரங்களை நீங்கள் புதிய செய்திகளின் வாயிலாக அறிய முடியும் என்பதும் இங்கு நினைவூட்டத்தக்க ஒரு விடயமாகும். இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.